ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நிலா வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ராகவ் இருக்க கேபின் போகிறாங்க. அங்கே ரொம்பவே ராகவ் வந்து டென்ஷனாக இருக்கார். ஸோ அடுத்தது நிலா வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது உடனே ராகவ் பார்க்குறதுக்கே ரொம்ப டென்ஷனாக தான் ஒரு மாதிரி தான் இருக்கார். உடனே ராகவ் வந்து நீங்கள் இந்த ஃபைலெலாம் அங்கேயே வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டல்லாக சொல்லிடுறாரு. நிலா கேட்குறாங்க, என்னாச்சு ராகவ், ஏதாவது பிரச்சனையா, ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லேசாக தலைவலிக்குது, நான் தான் சொல்கிறேன்ல அப்புறமா ஃபைலை பார்க்குறேன், நீங்கள் வச்சுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதோ யோசிச்சுக்கிட்டே வந்து நிலா வந்து வெளியில் வராங்க. அதுக்கப்புறமா திவ்யா இருந்துட்டு, என்னாச்சு நிலா, என்னமோ யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னோடனே, இல்லை எப்போவுமே ராகவ் இந்த மாதிரி என்கிட்ட பேசினதே கிடையாது, ஒரு மாதிரி பேசுகிறாரு, கேட்டால் தலைவலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு, ஃபைல்ஸை கூட செக் பண்ணல, நீ இப்போ நான் அப்புறமா செக் பண்ணிக்கிறேன், எனக்கு தலைவலிக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரியே தெரியல அப்படின்னு நிலா சொல்ல, அது எதனாலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க திவ்யா. ஏன் என்ன சொல்கிற, என்னாச்சு, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு நிலா வந்து கேட்குறாங்க. நேற்று உன் கசின் ஷோலேருந்து இருக்கார்ல, அவரோட நீ காரில் போனல, அதை பார்த்துட்டு ராகவ் ரொம்பவே வந்து டென்ஷனில் இருக்கார், அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அவர் உண்மையில் வந்து ரொம்பவே பொசசிவாக இருக்கார், அதை வெளியில நின்று அவர் பார்த்துட்டே இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு நீங்கள் பேர் பழகுறது சுத்தமாகவே பிடிக்கல. நான் தான் சொன்னேன்ல, ராகவ் உன் மேலே தனி கேர் எடுத்துக்கிறாரு, உன்னை லவ் பண்ணுறாருன்னு நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, நீ தான் நம்பவே மாட்ற, கேட்கவும் மாட்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை உடனே கேட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்கன்னா ஷாக் ஆகுறாங்க, அவங்களுக்கு இது நம்பவே முடியல. மறுபடியும் ராகவோட ரூமுக்கு போகிறாங்க. இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாது, நம்ம நிலா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ராகவுமே லவ் சொல்ல வந்து ரெடியாக இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுது இந்த ஒரு சீரியலில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.